ரேஷனல் நம்பர்ஸோட சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கு இங்கே 2 ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு ரேஷனல் நம்பர், இது ஒரு ரேஷனல் நம்பர். இதிலிருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் ரெண்டும் சேமான்னு பாருங்கள். இங்கே 7 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம எப்படி செய்கிறது? இப்போது இதை நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். எப்படி செய்கிறது அப்படின்றதுக்காக டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. 7 × 3 என்ன வேல்யூ? 21. 7 3s are 21. இப்போ என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த நம்பரை இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த நம்பரை இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு -5 × 3ன்றது என்ன வரும்? -15. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணி அந்த பிளேஸில் எழுதுனதுக்கப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய சிம்பிள் என்னது? மைனஸ். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? மைனஸ்ன்ற சிம்பிளை நம்ம போட்டுக்கணும். இப்போ அடுத்த நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 × 2 அப்படிங்கிறது எவ்வளவு? 14. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுவும் மைனஸ் நம்பர், இதுவும் மைனஸ் நம்பர். ஸோ இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ -15 அப்புறம் -14 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -29 டிவைடட் பை 21. இந்த டினாமினேட்டர் கீழே இருக்கு இல்லையா, இதை எடுத்து நம்ம இப்போ எழுதிக்கிட்டோம். இதில் ஏதாவது அடித்து கொடுக்க முடியுமான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, இதே மாதிரி இன்னொரு சம் பண்ணுவோம். அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டினாமினேட்டர் ரெண்டுமே சேம். ஓகே, இதில் டினாமினேட்டர் ரெண்டும் சேம். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 7 மட்டும் அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறோம். கீழே இருக்க 2 டினாமினேட்டர் 7 இருக்கு இல்லையா, 2 7 பதில் ஒரு 7 எடுத்து எழுதிக்கிட்டோம். மேலே -5, -5லேருந்து 2வை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். அப்போ நம்ம ஆட் பண்ணணும். -7/7. இப்போ நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா -1. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருந்தால் அப்படியே அதுலேருந்து ஒரு நம்பரை மட்டும் எடுத்து கீழே எழுதிட்டு மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணுமோ அதை மட்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.